நமது தமிழ் 24 காஸ் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே. மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரவும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா மஹிந்திரா மராசோ இருக்கு, டொயோட்டோ இனோவால 2 இருக்கு, டிசைர் இருக்கு, அப்படியே சியாஸ் இருக்கிறதுலே ஹையர் எண்ட் மாடல் ஒன்று. அடுத்து நம்ம பாக்குற வண்டி தரையில பறக்கிற கப்பல்னு சொல்லலாம். ZTA இருக்கிறதுலே டாப் அண்ட் தக்கன்னு விட்டுருக்காங்க. சியாஸ்ல பேக் ஸ்பாய்லரை பாருங்க. கேட்கிற மராசோ M2 வேரியன்ட் ஓன் போர்டா மாத்திரா இருந்தாலும் மாத்திக்கலாம், இல்ல நான் டீ போர்டா வச்சு யூஸ் பண்ண போற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பாக்குற வண்டி பாத்தீங்க அப்படின்னா ரெண்டுமே இனோவா தாங்க. குவாலிட்டி பிளஸ் ரேட் கம்மியா தான் இருக்கும். டீ சரண்டர்ல இருக்கு. ஓன் போர்டா மாத்தினா ஓன் போர்டா மாத்தி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோல நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணனை பார்த்திருந்தாலே தெரிஞ்சிருக்கோம். செல்வம் ஆட்டோ கன்சல்டி ஷோரூம்ல தான் இருக்கோம். அண்ணே வணக்கம், எப்படி இருக்கியா? நல்லா இருக்கும்ண்ணே. எப்படி போயிட்டு இருக்கு பிசினஸ்? நல்லா பிசினஸ். போன ரூபாய் 2 டபுள் வண்டி போட்டோம், உடனே போயிட்டு. இந்த டைம் டபுளா இருக்கா? ஆமா, 2 வண்டி போட்டுக்கலாம். எல்லாமே டபுள் தான். ஆமா 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 அண்ணே அதே மாதிரி ஃபோர்ஸ் குரூசர் இருக்கு, சைலோல 2 எடுத்திருக்கீங்க. அண்ணா இது எப்படி கஸ்டமர் வண்டியா மேக்ஸிமம் நம்ம வண்டிகள் நிக்குதா? ஏன்னா கஸ்டமர் வண்டி தான். மேக்ஸிமம் கஸ்டமர் வண்டி. ஆமா ஆமா, கஸ்டமர் வண்டி தான் பார்த்து விடுறோம். அப்ப இந்த பேர் மாத்திரக்கு அந்த மாதிரி எந்த சட்டத்துக்கு எந்த புக்ல எந்த பிரச்சனை நம்ம பொறுப்பு தான். வண்டி எப்படி இருக்கும்? வண்டி நம்ம பார்த்த வரைக்கும் இது வரைக்குமே நம்ம வந்து பார்த்த வரைக்குமே குவாலிட்டி வைஸ் மிரட்டி விட்டுருக்கீங்க. எப்படி வந்த உடனே ஃபர்ஸ்ட் எப்படி ரெடி பண்றீங்க? ஃபர்ஸ்ட் வண்டி தரமா இருக்கும், கொஞ்சம் சைலண்டா வேலை பார்த்தே கொடுத்துருவோம். ஓகே. ஆமா, வேலை பார்த்தா உள்ளே விடுவோம் பாயிண்ட். அதாவது கஸ்டமர் கொண்டு வந்தாலுமே அதுல இருக்கக்கூடிய நிறைய குறைகளை நிவர்த்தி பண்ணி தான் உள்ளே வருவீங்க. ஏன்னா அந்த வண்டியை நீங்க பார்த்த உடனே கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். அப்படிதான் எல்லா வண்டியுமே ரெடி பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இன்னைக்கு பாத்தீங்கன்னா மஹிந்திரா மராசோ இருக்கு, டொயோட்டோ இனோவால 2 இருக்கு, டிசைர் இருக்கு, அப்படியே சியாஸ் இருக்கிறதுலே ஹையர் எண்ட் மாடல் ஒன்று இருக்கு. சியாஸ் கப்பல் மாதிரி இருக்கும். ஆனா ஃபைனான்ஸ் எப்படி நம்ம பண்ணி கொடுக்குறோம்? ஃபைனான்ஸ் கம்பெனி ஃபைனான்ஸ் தான். சோலா ஃபைனான்ஸ், நம்ம டிவிஎஸ் அந்த மாதிரி எல்லாமே எந்த ஊருக்கு தமிழ்நாடு ஃபுல்லா கொடுத்துருவோம். பிரைஸ் வந்து நம்ம இப்போ ஒரு பிரைஸ் சொல்லியிருக்கோம்ல, வந்து நேர்ல வந்து முடியும் போது சில பேர் ஹைன்னு சொல்றவங்களுக்கு நீங்க என்னென்ன சொல்றீங்க? ரேட் அதிகமா இருக்குன்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க. அது வண்டி பார்த்தோன்னே பிடிச்சிக்கிட்டு எப்படியும் நினைச்சு வந்து எடுத்துட்டு போயிருவாங்க. அந்த குவாலிட்டியை பார்த்தோன்னே எப்படி சொல்லிடுவாங்கன்னு சொல்றீங்க. மேக்ஸிமம் இன்னைக்கு நம்ம சொல்ல போற பிரைஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு அஃபோர்டபுளா தான் இருக்கு. இன்னைக்கு சொல்லக்கூடிய எல்லா வண்டியோட பிரைஸுமே இன்னைக்கு மார்க்கெட்ல என்ன பிரைஸ் இருக்குமோ அதுக்கு ஈக்குவலா தான் இருக்கும். அதுவும் நேர்ல வந்து பேசும்போது கண்டிப்பா அண்ணன் வந்து கம்மி பண்ணி கொடுப்பாங்க. ஆனா லோனுமே நீங்க எல்லா பக்கமே பண்ணி கொடுப்போம். ஆடி தள்ளிக்குடி போடணும்னு நினைச்சது நீங்க வரேன்னு வரலாம். ஆவணி பிறந்துச்சுல, ஆவணி பிறந்தா அவங்க 1ஆம் தேதி போடணும். ஆடி வந்து ஆவணி பிறந்தாச்சு, ஆவணி ஆஃபரோட வந்து இறக்கியாச்சு. ஆடி தள்ளிப்படி தான் போட நினைச்சது. நீங்க வரேன் 2 ரூபாய் இல்ல, இந்த ட்ரிப் அடிச்சு விட்டுருவோம் 1ஆம் தேதிமா. நிறைய பேர் கேட்டுட்டு கமெண்ட் செக்ஷன்லயுமே நிறைய பேர் செல்வம் ஆட்டோ கன்சல்டிங் ஷோரூம் அப்டேட் எப்போ சார் அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா ஆக்சுவலா உங்ககிட்ட தான் இன்னைக்கு மார்க்கெட்ல 7 சீட்டர் அதிகமா பார்க்கணும்னா உங்ககிட்ட தானே வரணும். ஆனா நம்ம சப்ஸ்கிரைபர் வருவாங்க, நிறைய பேர் கட்டாயம் வெளியூர்ல இருந்து இந்த வீடியோ பார்த்துட்டு வருவாங்க. எந்த அளவுக்கு பெஸ்டா பண்ண முடியும் பண்ணி கொடுங்க. கட்டாயம் பேர் சொல்லணும். நான் வந்தேன், உங்க சேனல் பார்த்துட்டு வந்தேன், இந்த இடத்துல பண்ணி கொடுத்தாங்கன்னு பெஸ்டா பண்ணி கொடுங்க. பண்ணி கொடுத்துலாம், அதெல்லாம் கட்டாயம் கொடுத்துலாம். சூப்பர். என்னென்ன வண்டி இருக்குங்கிறத ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மாருதி சுசுகில டிசைர் தான் பார்க்க போறோம். அதுவும் ZTA இருக்கிறதுலே டாப் அண்ட் மாடல். அலாய் வீல், ABS, ஏர்பேக், டபுள் ஏர்பேக் வந்துடும். இந்த வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாம் பாருங்க, நல்லா இருக்கும். இந்த வண்டியில 5 வீலுமே அலாய் வீல் தான். ஸ்பேர் வீலோட சேர்த்து அலாய் வீல் தான். ஃபுல் குரோம் செட்டோட 2014 மாடல் 3 ஓனர் கண்டிஷன்ல ஃபுல் குரோம் செட் போட்டிருக்காங்க. உள்ள இன்டீரியர்லாம் சீட் கவர்ஸ் எல்லாம் பாருங்க, அவ்வளவு நீட்டா இருக்கு. ஸ்டீரிங் மோட்டர், ஆடியோ கண்ட்ரோல், இன்டீரியர் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட், ரிமோட் லாக் கீ ஆப்ஷன், உள்ள இன்டீரியர் பாருங்க, ப்ளூடூத் மியூசிக் சிஸ்டம், இந்த மாதிரி ஃபுல் ஃபீச்சரோட வண்டி அப்படி குவாலிட்டியா ZTA டாப் மாடல் வண்டியா எடுத்துட்டு நிப்பாட்டிருக்காங்க. டீசல் வண்டி, மைலேஜ் நல்லா லிட்டருக்கு கொடுக்குற வண்டி. 4,50,000 ரூபா தான் சொல்றாங்க. இது பிக்ஸ்டு பிரைஸ் தான். கண்டிப்பா நேர்ல வந்து உட்காந்து பேசுறீங்கிற பட்சத்துல இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து கொடுப்பாங்க. அடுத்து நம்ம பாக்குற வண்டி தரையில பறக்கிற கப்பல்னு சொல்லலாம். அப்படிதாங்க வர்ணிக்கணும். வண்டி எப்படி நிக்கி பாத்தீங்களா? அதுவும் நம்ம செல்வம் ஆட்டோ கன்சல்டி ஷோரூம்ல இருந்தா அப்படிதானே நிக்கும். சும்மா தகன்னு விட்டுருக்காங்க. சியாஸ்ல பேக் ஸ்பாய்லரை பாருங்க, ஸ்போர்ட்டிவா கொடுத்து ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் கேமராலாம் வந்து இந்த வண்டி ஒரு ஸ்மார்ட் ஹைபிரிட் சிஸ்டம், அதாவது ZTA வேரியண்ட். இந்த வண்டியில வரக்கூடிய ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா பட்டன் ஸ்டார்ட் வந்துருது, ஸ்மார்ட் கீ வந்துருது, ஸோ டச் ஸ்கிரீன் செட் வந்துருது, AC, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோஸ், இன்டீரியர் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட், ஆட்டோமேட்டிக் ஃபோல்டபுள் சைடு மிரர்ஸ், எல்லாமே அலாய் வீல், டயர் பாயிண்ட் எல்லாமே வந்து சூப்பரான கண்டிஷன்ல. ஒரு 2017 மாடல் 2 ஓனர் கண்டிஷன்ல இந்த சியாஸ் எடுக்கிறவங்களுக்கு லக்கு தான். டீசல் வண்டி
அதுவும் லிட்டருக்கு மைலேஜ் பார்த்தீங்கன்னா 25 கிலோமீட்டர் சாலிடா எடுக்கக்கூடிய ஒரு தரமான காருக்கு அவங்க கேட்குற விலை 6,10,000 சொல்றாங்க. ரேட் ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல. கண்டிப்பா நேர்ல வந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம பாக்குற வண்டி பாத்தீங்க அப்படின்னா மஹிந்திராவில் மராசோ. நிறைய பேர் கேட்கிற மராசோ M2 வேரியன்ட் டி சரண்டர்ல இருக்கு. நீங்க ஓன் போர்டா மாத்திரா இருந்தாலும் மாத்திக்கலாம், இல்ல நான் டி போர்டா வச்சு யூஸ் பண்ண போற மாதிரினாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்க ஆப்ஷன் தான். ரெண்டு பேக் ரெண்டு ஒரு 70% ஃப்ரண்ட் ரெண்டு பிராண்ட் நியூ புது டயர். உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க, ஏசி பவர் ஸ்டீரிங். ஏசிலாம் ஃபிளைட்ல வர மாதிரி ஏசி இருக்கும். சீட் கவர்ஸ் அப்பியரன்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு பாருங்க. சீட் கவர்ஸ் எல்லாம் பாருங்க, சும்மா சூப்பரா இருக்கும். ஃப்ரண்ட் சைடு வீலாம் பாருங்க, ஏசி பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோஸ், ஏர் பேக், டச் செட் எல்லாமே வந்து போட்டு வச்சிருக்காங்க. கீபோர்டா யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்ல நான் ஓன் போர்டுக்கு தான்ப்பா வாங்குறேன், ஒரு பெரிய காரா வேணும் அப்படின்னா முதலன்னு சொல்லலாம். அந்த வண்டியை சைட் லுக்ல இருந்து பார்த்தா அப்படிதான் தெரியும். ஒரு முதல மாதிரி ஒரு வண்டி. இந்த வண்டிக்கு அவங்க கேட்கிற வேலை பாத்தீங்க அப்படின்னா, இந்த கிராக்கடைலுக்கு அவங்க கேட்கிற வேலை 7,30,000 மட்டும்தான். 2021 நம்பர் ஆஃப் ஓனர், ஒரே ஓனர், ஒரு வருஷம் எஃப்சி, ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டா எடுத்து கொடுக்க இருந்தா எடுத்து வந்துருவாங்க. இல்ல நீங்க சரண்டர் பண்ணி ஒன் போர்டா மாத்திரா இருந்தாலும் தாராளமா மாத்திக்கலாம். அடுத்து நம்ம பாக்குற வண்டி பாத்தீங்க அப்படின்னா ரெண்டுமே இனோவா தாங்க. எனக்கு லோ பட்ஜெட்ல இனோவா கேட்கறவங்களுக்கு ஒரு வண்டி இருக்கு. எனக்கு ஹையர் அண்ட் மாடலா நல்ல ஃபீச்சர்ஸோட வேணும்பா அப்படின்னு கேட்டாலும், கெத்தா போற மாதிரி ஒரு வண்டி வேணும்னாலும் கொடி போஸ்டோட வண்டி அப்படி நிப்பாட்டிருக்காங்க கம்பீரமா. அதுவும் இன்னைக்கு மார்க்கெட்ல ஒரு லோயஸ்ட் பிரைஸ் நம்ம செலவு மாட கன்சிடர் இருக்காப்ல. இந்த லோ பட்ஜெட் வண்டியில இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இந்த வண்டியோட மாடல் 2006 மாடல், நம்பர் ஆஃப் ஓனர் 4, எஃப்சி பார்த்தீங்கன்னா 5 வருஷம் எடுத்தாச்சு, இன்சூரன்ஸ் 1 வருஷம் லைவ் தான். 4 டயருமே கிட்டத்தட்ட ஒரு 80 to 90% வந்திருக்கும். உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க, சீட் செட்டிங்லாம் அந்த மாதிரி இருக்கும். சீட் செட்டிங்லாம் பாருங்க, சென்டர்ல விஐபி சீட் தான். பேக் சைட்லாம் பாருங்க, சீட் கவர்ஸ் அப்பியரன்ஸ் எல்லாமே பாருங்க, ஏசி பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோஸ், டச் ஸ்கிரீன், ஆடியோ சிஸ்டம் எல்லாமே வந்து வந்துருது. இன்னைக்கு மார்க்கெட்ல இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல இருந்தா 5 லட்ச ரூபா குறையாம சொல்லுவாங்க. ஆனா நம்ம செல்வம் மாட்ட ஷோரூம்ல கேட்கிற விலையை 4,50,000 மட்டும்தான். அதுவும் ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல. கண்டிப்பா நேர்ல வந்தா இந்த ரேட்டே கம்மி பண்ணி வந்து கொடுப்பாங்க. அடுத்து நீங்க பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா 2014 மாடல், ஒரு ஜி வேரியன்ட். ஃப்ரண்ட் சைடு வீலாம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, கொடி போஸ்ட்லாம் போட்டு ரெண்டே ஓனர் கண்டிஷன்ல. டயர் பாடி இன்டீரியர் எல்லாமே நல்லா இருக்கும். இந்த வண்டியில இன்சூரன்ஸும் லைவா தான் இருக்கு. சைடுல உங்களுக்கு மிரர் எல்லாமே பாத்தீங்கன்னா, அந்த சென்டர்ல பாத்தீங்கன்னா அப்படின்னா மிரர் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டைம் ஆவணி பிறந்த ஆவணி ஆஃபரா, எல்லாரும் ஆடி ஆஃபர் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆவணில ஒரு ஆஃபர்ன்னு இருக்காப்ல இந்த வண்டிக்கு. ரூஃப் ஏசி எல்லாமே வந்து வந்துருது, ஏசி பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோஸ் எல்லாமே வந்து வந்துருது. ஆடியில கொடுத்தா கூட கம்மியா தான் ப்ரோ ஆஃபர் கொடுத்துருப்பேன், ஆனா ஆவணியில கொடுக்கறனால ரொம்ப ரொம்ப கம்மி பட்ஜெட் இருக்காப்ல. இன்னைக்கு மார்க்கெட்ல 10,000 ரூபா 10,300 ரூபாய்க்கு விற்கிற வண்டியை 9 லட்ச ரூபா மட்டும் தான் சொல்றாங்க. 9 லட்ச ரூபா மட்டும் தான் சொல்றாங்க. அதுவும் ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல 14 மாடல், ரெண்டே ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. நேர்ல விசிட் பண்ணா கண்டிப்பா இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து எடுத்துக்கலாம். நம்ம செல்வம் ஆட்டோ கன்சல்டிங் ஷோரூம்னாலே 7 சீட்டுக்கு ஃபேமஸ். அதுவும் சைலோவுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸே நம்ம செல்வம் ஆட்டோ கன்சல்டிங் ஷோரூம் தான். இன்னைக்கு ஒண்ணுல 2 வண்டி எடுத்துட்டு வந்தாச்சு. ஒரு வண்டியா ஸ்பெசிஃபிக்கா பார்த்துலாம். ஃபர்ஸ்டா பாக்குற வண்டி E6 வேரியன்ட். இது ஒரு 2010 மாடல், 30 வரைக்கும் எஃப்சி கரண்டா இருக்கு. ஃப்ரண்ட் 2 டயருமே பிராண்ட் நியூ புது டயரு. பேக் 2 டயரும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆஃப் கண்டிஷன் அப்போ வந்திருக்கும். E6ங்கனால உங்களுக்கு ரியர் வைபர் டிஃபாகர் வந்துருது. உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க, 32 35 நல்ல ஃபேன்சி நம்பரோட, கலர் ஒயிட் கலர்ல, லோ பட்ஜெட்ல எனக்கு நல்ல குவாலிட்டியா வண்டி வேணும்பா. இன்டீரியர் சீட் கவர்ஸோட அப்பியரன்ஸ் எல்லாமே லைவா பாருங்க. சீட் எல்லாமே உங்களுக்கு விஐபி சீட் செட்டிங் மாதிரி இருக்கு. மேல டாப்ல ஒரு டிவி வந்துருது, டாப்ல ரூஃப் ஏசி வந்துருது, ஏசி பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோஸ், இன்டீரியர் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் உள்ள இருந்தே பண்ணிக்கலாம். இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய விலை பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு மார்க்கெட்ல ஒரு கம்மி பட்ஜெட்டா இருக்கும், நல்ல குவாலிட்டி வைஸ் பக்காவா இருக்குன்றப்பல இந்த வண்டிக்கு அவங்க கேட்கிற விலை 3,40,000 மட்டும் கேட்கறாங்க. இது ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல. கண்டிப்பா நேர்ல வந்தா கம்மி பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து நீங்க பாக்குறது மஹிந்திரா சைலோல H4. எனக்கு டீ போர்டா வேணும்னா டீ போர்டானாலும் இதை வந்து நீங்க ஓட்டிக்கலாம், ஏன்னா சரண்டர் கண்டிஷன்ல இருக்கு. ஓன் போர்டா வேணுமா ஓன் போர்டானாலும் நீங்க மாத்தி ஓட்டிக்கலாம். இந்த வண்டியில 4 டயருமே பிராண்ட் நியூ புது டயர் வந்திருக்கு. H4 வேரியன்ட். பேக் சைடு லுக்லாம் பாருங்க, டிஃபாகர், பேக் வைப்பர் எல்லாமே வந்து வந்துருது. ஃப்ரண்ட் ஃபார்வர்டிங் பார்த்து வந்து சீட் வந்து போட்டுக்கிறாங்க. பேக்ல இருந்து உள்ள இன்டீரியர் பாருங்க, கார் அவ்வளவு லக்ஸரியா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. ஏசி ரூஃப் ஏசி எல்லாமே வந்து வந்துருது. நம்பர் ஆஃப் ஓனர் ரெண்டே ஓனர், 2017 மாடல். 2017 மாடல் H4 வேரியன்ட். இன்னைக்கு மார்க்கெட்ல நீங்க வெளியே எங்க வேணா சர்ச் பண்ணி பாருங்க, நம்ம செல்வம் ஆட்டோ கன்சல்டிங் ஷோரூமோட வண்டியோட குவாலிட்டி பிளஸ் ரேட் கம்மியா தான் இருக்கும். டி சரண்டர்ல இருக்கு. ஓன் போர்டா மாத்தினா ஓன் போர்டா மாத்தி ஓட்டிக்கலாம். டைப் டெக்ஸ் வண்டி தான். ஸோ நீங்க அப்படியே ஓன் போர்டா மாத்திரா இருந்தா ஓன் போர்டா வச்சுக்கலாம், டீ போர்ட்னா டீ போர்டு வச்சுக்கலாம். அந்த வண்டிக்கு அவங்க கேட்கறவல 6,50,000 மட்டுமே. லோனோ மற்ற விஷயமா கால் பண்ணி கேளுங்க, அவங்களே வந்து ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு சிவில் ஸ்கோர் மட்டும் கரெக்டா இருக்கணும். வீடியோ ஃபுல்லா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். செல்வண்ணனோட நம்பர் உங்களுக்கு ஸ்கிரீன்லேயே கொடுத்துருக்கேன். டேரக்டா விசிட் பண்ணி பாருங்க. லொகேஷன் பாத்தீங்கன்னா நம்ம ஆலங்குளத்துல தான் அமைஞ்சிருக்கு. தென்காசி டு திருநெல்வேலி ஹைவேஸ் ரோட்ல ஆலங்குளத்துக்கு டேரக்டா வந்தீங்க அப்படின்னா இதுல இருக்க எல்லா வண்டியுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ணே, இப்போ நம்ம சொல்லியிருக்க ப்ரைஸை கண்டிப்பா நேரில் நம்ம சப்ஸ்கிரைபர் கண்டிப்பா இன்னைக்கு வண்டியை பார்த்த உடனே பஸ் ஏறிடுவாங்க. எப்பயும் பெஸ்ட்டா பண்ணி கொடுக்கணும். சரியா? பெஸ்ட்டா பண்ணி கொடுத்துருவோம்ண்ணே. வண்டி பார்த்து பிடிச்சா என்னைக்கு நம்மகிட்ட வந்து வண்டி எடுக்காம போற கிடையாது. ஒரு வண்டிக்கு வருவாங்க, ஓகே அப்படின்னு இன்னொரு வண்டியா எடுத்து போயிருவாங்க. எடுத்து கொடுத்துடலாம். ஆமா. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. யூஸ்ஃபுல்லா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க.
மீண்டும் ஒரு சந்திப்போம். நன்றி.